Hi students, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10th standard public exam 2023ல இங்கிலீஷ்ல நீங்க எப்படி சென்டம் வாங்கலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ நீங்க எந்த விஷயத்துலலாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், நீங்க எதுலலாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கற ஒரு preparation tips and study plan தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். சோ question paper ஆர்டராவே நம்ம என்னென்னலாம் படிக்கணும், நீங்க எதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணணும்ங்கறத பார்ப்போம். First part 1. Part 1 வந்து 1 mark question. மொத்தமா 14 1 marks கொடுப்பாங்க. எல்லாமே multiple choice question. உங்களுக்கு 4 option கொடுத்து ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த செக்ஷன் ஆன்சர் பண்றது ரொம்ப ஈஸி. இதுல என்னென்னலாம் கேட்பாங்கங்கிறது தான் இங்க நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ சினோனிம்ஸ் வந்து 3 கேட்பாங்க. ஆண்டனிம்ஸ் வந்து 3 கேட்பாங்க. ஸோ மல்டிபிள் சாய்ஸுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சினோனிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் ப்ரோஸ்ல இருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ ப்ரோஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சினோனிம்ஸையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆண்டனிம்ஸை நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சினோனிம்ஸ் படிச்சிட்டாலே அதோட ஆப்போசிட் மீனிங், ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆப்ஷனை படிக்கிறப்போ அதுக்கு அந்த ஆப்போசிட் மீனிங் என்ன அப்படிங்கிறத அந்த 4 ஆப்ஷன்லேருந்து உங்களால் செலக்ட் பண்ணிட முடியும். ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் சினோனிம்ஸ் நீங்கள் தரவு பண்ணிடணும். ஸோ சினோனிம்ஸ் தரவாக இருந்துட்டாலே ஆண்டனிம்ஸ் சினோனிம்ஸ்க்கு ஆப்போசிட் வேர்ட் அதையும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ், ஸோ இதுவும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான் வரப்போகுது. இது நீங்கள் பெருசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை, சின்ன கிளாஸ்லேருந்தே படித்தது தான். ப்ரிஃபிக்ஸ்னால் ஒரு வேர்டுக்கு முன்னாடி ஒரு வேர்டு ஆட் பண்ணால் அது ஒரு வேர்ட் கம்ப்ளீட் வேர்ட் ஆயிரும். அதே மாதிரி சஃபிக்ஸும் ஒரு வேர்டுக்கு பின்னாடி ஒரு வேர்டு ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட் நியூ வேர்ட் ஆயிரும். ஸோ ஒரு வேர்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனை பார்க்கும்போதே எதை ப்ரிஃபிக்ஸில் போட்டால் கரெக்டாக வரும், எதை சஃபிக்ஸில் போட்டால் கரெக்டாக வருங்கிறதும் உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஸோ இந்த கொஸ்டின் 3 ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி, கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் என்னன்னா 2 மீனிங் தரக்கூடிய வேர்ட் சேர்ந்து ஒரு புது வேர்டா ஒரு புது வார்த்தையா ஆகிறது தான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட்பால், ஃபுட் அப்படிங்கிறது கால் பாதத்தை குறிக்கக்கூடியது, பால்ங்கிறது பாலை குறிக்கக்கூடியது. பட் ரெண்டும் சேர்ந்து ஃபுட்பால் அப்படிங்கிற ஃபுட்பால் கேமுக்கான ஒரு பாலை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி 2 வார்த்தை சேர்ந்து ஒரு வேர்டா ஆக்கக்கூடிய வார்த்தைகள் தான் காம்பவுண்ட் வேர்ட். ஸோ இதுக்கும் உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதனால நீங்க வரி பண்ண வேணாம். இந்த கொஸ்டினுக்கும் நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் ஃபைன். அண்ட் ஃப்ரேசல் வேர்ட்ஸ், ஃப்ரேசல் வேர்ட்ஸுங்கிறது என்னன்னா ஜென்ரலா கேரி ஆன், கம் ஆன், புட் டவுன், லுக் ஓவர், இந்த மாதிரி 2 வார்த்தைகள் சேர்ந்து சென்டென்ஸ்ல நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அந்த ஃப்ரேசல் வேர்ட்ஸும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் அப்ரிவேஷன், அப்ரிவேஷனும் அதே மாதிரி தான், மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் வரும். உங்கள் இங்கிலீஷ் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கேட்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் படித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிங்குலர் அண்ட் ப்ளூரல், சிங்குலர் அண்ட் ப்ளூரலும் நீங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே படிச்சுட்டு இருக்கிறது தான். ஒரு ப்ளூரல் வேர்டு கொடுத்து அதோட சிங்குலர் கேட்பாங்க, இல்லை சிங்குலர் வேர்டு கொடுத்து அதோட ப்ளூரல் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் சின்னதுலேருந்தே படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிராமர் கண்டென்ட், அதுவும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் டென்சஸும் அதே தான். ஸோ டென்சஸ்க்கு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் டென்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மார்க்குக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ். அடுத்து லிங்கர்ஸ், லிங்கர்ஸ் வந்து சென்டென்ஸை ஜாயின் பண்ணக்கூடியது. அண்ட், ஆர், பட், எட், நாட் ஒன்லி, தட், ஆல்சோ, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லிங்கர்ஸ் ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி. ப்ரிப்போசிஷன் அது நல்லா தெரியும். ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ், ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரிப்போசிஷனுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் மெயினாக கேட்கக்கூடியது. அண்ட் மாடல் வேர்ப்ஸு சம்டைம்ஸ் கேட்கலாம். ஸோ மாடல் வேர்ப்ஸுங்கிறது நமக்கு தெரிஞ்சது ஷுட், உட், வில், மே, மைட், கேன், காண்ட், குட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் மாடல் வேர்ப்ஸ். அது உங்களுக்கு நல்லா தெரியும், அதுக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதனால நீங்கள் மாடல் வேர்ப்ஸ் வந்து ஆல்ரெடி தரவாக இருப்பீங்க, அதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கொஷின் ஆன்சர் பண்ணுறதும் ஈஸி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது. பிரைமரியிலேருந்தே நீங்கள் படிக்கக்கூடிய பேசிக் விஷயங்கள் தான் இந்த 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் எப்போதும் எப்படி படிப்பீங்களோ அது மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவும் புதுசாக கேட்டிருக்காங்களான்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த செக்ஷனில் 14 மார்க்ஸ் ஃபுல்லாக வாங்கிடலாம். அடுத்து பார்ட் 2. இந்த பார்ட் 2ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே
2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் வந்து செக்ஷன் வைஸாக செப்பரேட்டாக கேட்பாங்க. அது என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1. செக்ஷன் 1ல் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ லெசன் ப்ரோஸ் 1 ப்ரோஸ் 2னு மொத்தம் 7 ப்ரோஸ் இருக்கு. ஸோ 7 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய இந்த ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 2 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் எல்லா யூனிட்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர்ஸையும் நீங்கள் தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த செக்ஷன் 1 சூப்பராக எழுதிடலாம். அடுத்து செக்ஷன் 2 போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஸோ போயம் 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் போயம்லையும் எல்லா 7 யூனிட்ஸ்க்கும் தரவு வந்தீங்கன்னா செக்ஷன் 2வையும் சூப்பராக ஆன்சர் பண்ணிடலாம். செக்ஷன் 1க்கு 4 கொடுத்து உங்களே 3 எழுத சொல்லுவாங்க, எழுதிடலாம். அதே தான் செக்ஷன் 2க்கும் 4 கொஸ்டின் கொடுத்து 3 கொஸ்டின் எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிருப்பீங்க, ஆன்சர் பண்ணுறது ஈஸி. நெக்ஸ்ட் செக்ஷன் 3. செக்ஷன் 3 வந்து கிராமர் பார்ட். ஸோ கிராமரில் என்னென்னலாம் கேட்குறாங்கன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், பங்க்சுவேஷன், ரீஅரேஞ்ச் தி சென்டென்ஸ், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இதெல்லாம் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கிராமரில் கேட்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 5 கொடுத்து 3 தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் சென்டம் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் உங்களுக்கு ஒரு சிலது உங்களுக்கு ஆல்ரெடி ஈஸியாக இருக்கும், ஒரு சிலது நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணுற சென்டென்ஸ் இருக்கும். பட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கொஷின் வேணாலும் வரலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த மொமெண்ட் அந்த பப்ளிக் எக்ஸாமில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸில் எது ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு நல்லா தெரியுதுங்கிறத பார்த்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக ஆன்சர் தெரியக்கூடிய, உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த 3 கொஷினை நீங்கள் இதுலேருந்து செலக்ட் பண்ணணும். மேக்ஸிமம் பங்க்சுவேஷனை நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. பிகாஸ் ஒரு கம்மாவை நீங்கள் மிஸ் பண்ணிட்டாலோ இல்லை ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மிஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு அந்த ½ மார்க் ரெடியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 1, 2, 3 and 5, 6 இது வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் எழுதுனீங்கன்னா நான் இதை கரெக்டாக எழுதியிருக்கேன்னு உங்களால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராமர் கொஷின்ஸ்லாம். ஸோ இதில் நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்ச சரியாக எழுத முடிஞ்ச அந்த 3 கொஷினை ஆன்சர் பண்ணணும். ஸோ அந்த 3 கொஷினும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா செக்ஷன் 3ல் 3த்துக்குமான அந்த 6 மார்க்ஸை வாங்கிடலாம். அடுத்து செக்ஷன் 4. செக்ஷன் 4 வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், ரொம்ப ஈஸி. ரோட் மேப். சில நேரங்களில் ஸ்லோகன் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ரோட் மேப் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், டைரக்ஷன் எப்படி சொல்லணுங்கிறத. அண்ட் ஸ்லோகன் வந்து எப்படி எழுதணும்னு உங்கள் இங்கிலீஷ் புக்லேயே இருக்குது. அதை ஒரு கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா சரி ஸ்லோகன் கேட்டாலும் எப்படி எழுதணும், அது எந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா வரும். உங்கள் இங்கிலீஷ் புக்லேயே ஸ்லோகன் பற்றி ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 1 நீங்கள் சூப்பராக எழுதிடுவீங்க, செக்ஷன் 2ம் சூப்பராக எழுதிடுவீங்க, செக்ஷன் 4ம் சூப்பராக எழுதிடுவீங்க, செக்ஷன் 3யும் நீங்கள் சூப்பராக எழுதுவீங்க. பட் கொடுத்துருக்கிற 5 கொஷினை பார்த்துட்டு நீங்கள் எழுத வேண்டிய அந்த 3 கொஷினை கரெக்டாக செலக்ட் பண்ணி எழுதிட்டீங்கன்னா நீங்கள் எழுதக்கூடிய இந்த 3மே கரெக்டாக ஆயிரும். ஸோ இந்த 3 கொஷின்ஸும் கரெக்டாக எழுதிடணும். ஸோ அதனால் எந்த 3 நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்கிற டிசிஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க. அந்த கொஷினுக்கு நீங்கள் அந்த கிராமர் பார்ட்டில் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா செக்ஷன் 3யும் சூப்பராக எழுதிடுவீங்க. ஸோ இதுதான் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் பார்ட் 3க்கு வருவோம். பார்ட் 3ல இருக்கக்கூடியது எல்லாமே 5 மார்க்ஸ் கொஸ்டின். ஸோ இது வந்து மொத்தம் 5 செக்ஷன்ஸ். செக்ஷன் 1 வந்து ப்ரோஸ் பேராகிராஃப். ஸோ எல்லா லெசன்ஸோட பேராகிராஃப்ஸும் நீங்கள் படிச்சிருவீங்க, எல்லா யூனிட்ஸ்லையும் நீங்கள் தரவாக இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 4 கொடுத்து 2 கேட்பாங்க. இந்த செக்ஷன் 1ஐயும் சூப்பராக நீங்கள் எழுதிடுவீங்க, எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிருப்பீங்க, எது கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். செக்ஷன் 2 வந்து போயம். போயம்லேருந்து உங்களுக்கு 2 பேராகிராஃப் கொடுப்பாங்க. பொயட்டிக் டிவைசஸ், இந்த மெட்டஃபர், ரைமிங் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அது வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டான்ஸா கொடுத்து அதை பேராஃப்ரைஸ், அதை வந்து உங்களே எக்ஸ்பிளைன் பண்ணி எழுத சொல்லுவாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் 2 பேராகிராஃப் தான் ஆன்சர் பண்ணுவீங்க. பிகாஸ் அதுதான் நம்ம ஈஸியாக எழுதலாம், ஆல்ரெடி நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஸோ அந்த பேராகிராஃபில் கொடுக்கக்கூடிய அந்த 2 கொஷினையும் ஆன்சர் பண்ணிடலாம். மீதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சா அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம், தட் இஸ் யோர் சாய்ஸ். பட் உங்களுக்கு தெரியும் எது நம்ம எழுதுனா நமக்கு ஃபுல் மார்க் வரும், எது நம்ம ஃபுல்லாக தரவாக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டிசிஷனை எக்ஸாமில் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த போயம் செக்ஷனில் கேட்கக்கூடிய அந்த பேராகிராஃப் கொஷின் 5 மார்க் கொஷின்ஸ்க்கு 4ல் நீங்கள் அந்த 2 செலக்ட் பண்ணி கரெக்டாக எழுதிடுவீங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். செக்ஷன் 2வையும் சூப்பராக பண்ணிடலாம். செக்ஷன் 3யை பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட்ரி.
ஸோ சப்ளிமெண்ட்ரியில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து 2 கொடுப்பாங்க, 2ல் எய்தர் ஆர் ஒன்று எழுதணும், ஒன்று வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஸோ சப்ளிமெண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்து அதுக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ரீஅரேஞ்ச். ஸோ ரீஅரேஞ்சு ரொம்பவே ஈஸி. இப்போ உங்களுக்கு டைம் வந்து ஈஸியாக நீங்கள் சீக்கிரமாக முடிக்கணும்னா இந்த ரீஅரேஞ்ச் கொஸ்டின் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக இந்த கொஸ்டினை கம்ப்ளீட் பண்ணிடலாம். பிகாஸ் அங்கே எல்லா சென்டென்சஸுமே இருக்கு. உங்களுக்கு அந்த சப்ளிமெண்டரி ஸ்டோரிஸ், இந்த 7 யூனிட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த 7 ஸ்டோரிஸும் தரவா இருக்கணும். ஸோ அதை ஜம்பிள்டா கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டோரியை நீங்க அரேஞ்ச் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். இப்போ பாருங்க, ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர்ல இருக்கும், அந்த ஸ்டோரி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா நீங்க சூப்பரா அந்த ஜம்பிள் சென்டென்ஸை அரேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகணும், இந்த ரீஅரேஞ்சை நான் கரெக்டாக பண்ணிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். காம்ப்ரிஹென்ஷனும் ஈஸி தான், பட் ரீஅரேஞ்சை கம்பேர் பண்ணுறப்ப காம்ப்ரிஹென்ஷன் எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ நீங்கள் எதை அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எதை எழுதுனா எது நமக்கு சூப்பராக தரவாக தெரியுதுங்கிறத பார்த்து நீங்கள் எழுதுங்க. ஸோ நீங்கள் ரீஅரேஞ்சில் கரெக்டாக இருக்கணும். நான் கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா எழுதுங்க. பிகாஸ் அதில் ஒரு நெகட்டிவ் என்னென்னா, ஒரு சென்டென்ஸை மாற்றி எழுதிட்டீங்கனாலும் 2 சென்டென்ஸ் தப்பாயிரும். மினிமம் 2 தப்பாயிரும், சில நேரங்களில் 3 கூட தப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ரீஅரேஞ்சில் அந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். மற்றபடி ரீஅரேஞ்ச் நல்லா உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் தாராளமாக இதை அட்டன் பண்ணலாம். இல்லை நான் காம்ப்ரிஹென்ஷனே பார்த்து சூப்பராக கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதிருவேன்னா நீங்கள் காம்ப்ரிஹென்ஷனையும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எது வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. காம்ப்ரிஹென்ஷன் எழுதினாலும் ஓகே, ரீஅரேஞ்ச் எழுதினாலும் ஓகே, பட் கரெக்டாக எழுதிருங்க. கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா இந்த செக்ஷனில் எய்தர் ஆரில் ஒன்று எழுதிடுவீங்க, அதில் ஒரு 5 மார்க்ஸ் வாங்கிடுவீங்க. செக்ஷன் சியும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வரது செக்ஷன் 4. ஸோ இந்த செக்ஷன் 4 முழுக்க உங்களுடைய கிரியேட்டிவ் ரைட்டிங். இதுக்கான நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து என்னதான் பண்ணியிருந்தாலும் கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கேட்கக்கூடிய விஷயங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அட்வர்டைஸ்மெண்ட்டில் சூப்பராக மார்க் வாங்கிடலாம். சம்மரி ரைட்டிங்கும் எப்படி எழுதுறதுன்னு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மேக்கிங் நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் பண்ணுற அளவுக்கு தரவாக இருக்கணும். எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுங்கிற வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் சம்மரி ரைட்டிங் ஆர் நோட் மேக்கிங். இந்த ஆருங்கிற வேர்டை கவனமாக பாருங்கள். சில நேரம் வெறும் சம்மரி மட்டும் கொடுப்பாங்க, சில நேரம் நோட்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, சில நேரம் சம்மரி ஆர் நோட்ஸ் அப்படின்னு சாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வேர்டை கவனமாக படித்து என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஸோ சம்மரி ரைட்டிங்கும் நீங்கள் சூப்பராக எழுதிடுவீங்க. சம்மரி ரைட்டிங் எப்படி எழுதலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சம்மரி ரைட்டிங்கும் நீங்கள் சூப்பராக எழுதிடுவீங்க. ஸோ இதுவும் உங்களுடைய சாய்ஸ் தான். சம்மரி கேட்டால் சம்மரி எழுதுங்க, நோட்ஸ் கேட்டால் நோட்ஸ் எழுதுங்க. சம்மரி ஆர் நோட்ஸ்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும், எது நீங்கள் கரெக்டாக எழுதுவீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ சம்மரியும் யூ ஆர் ரெடி. நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் த பிக்சர். ஸோ பிக்சர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணணும். ஏதாவது ஒரு 5 லைன்ஸோ ஒரு 6 லைன்ஸோ எழுத சொல்லி கேட்பாங்க. ஸோ அதுவும் நீங்கள் அந்த பிக்சரை பார்த்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் உங்கள் ஓனாக எழுதக்கூடிய விஷயம். நோட்டீஸும் அதே மாதிரி தான், ஒரு டாபிக் கொடுத்து அதுக்கு உங்களை நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ நோட்டீஸ் மேக்கிங்கும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அண்ட் லெட்டர் ரைட்டிங்கும் அப்படி தான், ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. ஃபார்மல் நீங்கள் எப்படி எழுதணும், இன்ஃபார்மல் எப்படி எழுதணுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் அதோட வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் இதை பார்க்கணுன்னா இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் எரர் ஸ்பாட்டிங் மேக்ஸிமம் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஸோ எரர் ஸ்பாட்டிங் வந்து நீங்கள் வந்து இது வந்தால் இப்படி எழுதணும், இந்த வேர்டு வந்தால் அதை மாற்றணும், அந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணவே கூடாது. எரர் ஸ்பாட்டிங்கிறது புரிஞ்சு பண்ணக்கூடிய விஷயங்கள். சில நேரங்களில் எரர் ஸ்பாட்டிங்கில் எரர்ஸே இல்லாமல் உங்களுக்கு சென்டென்ஸ் கொடுப்பாங்க, ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்ட்டு. அந்த மாதிரி நேரத்தில் அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் எரர் இல்லாமல் இருக்காதேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் அங்கே எரர் இருக்கா அப்படின்னு உங்களால்
செக் பண்ணி பார்க்க முடியும். எரர் இருந்தால் மாற்ற முடியும். அப்படி எரரே இல்லைன்னா அந்த கொஷினே அப்படியே உங்கள் ஆன்சரில் எழுதி வைங்க. அதுதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கை செக் பண்ணுறதுக்கு சம்டைம்ஸ் இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. அந்த சென்டம் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சில ட்விஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எரர் ஸ்பாட்டிங்கிறது புரிஞ்சு பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அப்படியே ரூல்ஸ் மாதிரி இது வந்தால் இப்படி இது வந்தால் அப்படிங்கிற மாதிரி மாற்றி எழுதாதீங்க. புரிஞ்சு நீங்கள் எழுதி பழகணும். நம்ம சேனலுமே எரர் ஸ்பாட்டிங்க்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இனிமேலும் எரர் ஸ்பாட்டிங் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். எரர் ஸ்பாட்டிங் எப்படி கொடுத்தாலும் உங்களால் எரர் ஃபைண்ட் பண்ண முடியும். அதை ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக எழுத முடியும். எரரே இல்லை அப்படிங்கிறதையும் உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதையே அப்படியே எழுதிட்டிங்கன்னா அந்த கொஷனுக்கு உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துடும். ஸோ எரர் ஸ்பாட்டிங்கில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டாபிக். அண்ட் இந்த 6 தான் உங்களுக்கு கேட்கக்கூடியது. இந்த 6ல் நீங்கள் 4 எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எது நம்ம எழுத முடியும், எது எழுதுறதுக்கு நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட், இந்த எக்ஸாம் டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வருங்கிறத நீங்கள் தான் கொஷின் பேப்பரை பார்த்து டிசைட் பண்ணணும். அங்கே தான் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். ஸோ எது எழுதுனா நம்ம சீக்கிரமாக முடிச்சிருவோம், எது எழுதுனா நமக்கு ஃபுல்லாக கரெக்டாக வருங்கிறத நீங்கள் அந்த ஸ்பாட்டில் எக்ஸாம் அப்போ யோசிச்சு ஸ்மார்ட்டாக டிசைட் பண்ணி நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். அண்ட் சில நேரங்களில் நோட்டீஸ் மேக்கிங் பதிலாக ரிப்போ ரேட்டிங் வரலாம், லெட்டர் ரேட்டிங் பதிலாக ஆர்டிக்கல் ரேட்டிங் வரலாம், இல்லை இமெயில் ரேட்டிங் வரலாம், ஸ்பீச் ரேட்டிங் வரலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட். ஸோ இதை நீங்கள் உங்கள் புக்கில் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி கேட்டால் எப்படி எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும். சப்போஸ் இதெல்லாம் கேட்டாலும் உங்களுக்கு சாய்ஸில் விடுற மாதிரி இருக்குது. 6 கொஷினில் உங்களுக்கு மீதி 4 நல்லா தெரிஞ்சிருக்கு, நான் இதை பற்றிலாம் ஒரி பண்ணலனாலும் அது நீங்கள் எக்ஸாம் அப்போ சாய்ஸில் விட்டுறலாம். தட் இஸ் யோர் விஷ். ஸோ அதனால் இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு முழுக்க முழுக்க கொஷின் பேப்பரில் புதுசாக கொடுத்து உங்களையே எழுத சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த செக்ஷன் 4. ஸோ செக்ஷன் 4 பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எப்படி எழுதணுங்கிற ஒரு ஐடியா தான் உங்களுக்கு நல்லா தெரியணும். பட் என்ன நீங்கள் எழுத போறீங்கிறது அந்த கொஷின் பேப்பரில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஸோ செக்ஷன் 4ல் நீங்கள் ரொம்ப கவனமாக எழுதணும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இந்த செக்ஷன் 4. ஸோ இதுவுமே நீங்கள் சூப்பராக எழுதிருவீங்க. ஸோ இந்த செக்ஷனையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து செக்ஷன் 5 நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சது மெமரி போயம். ஸோ மெமரி போயம் 4 போயம் இருக்குது. 4மே நீங்கள் தரவாக படிச்சிருக்கணும். திரும்ப திரும்ப அதை நீங்கள் எழுதி பார்க்கணும். ஸோ மெமரி போயமை எப்படி படிக்கணும், எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிறதுங்கிறதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் பங்க்சுவேஷன்லாம் மெமரி போயமில் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கமா, செமிகோலன், அப்போஸ்டஃபி இதெல்லாம் கவனமாக பாருங்கள். எங்கெங்கே எது இது எழுதணும். சில வேர்ட்ஸ் இன் பிட்வீன் கேப்ஸில் கொடுப்பாங்க, சில வேர்ட்ஸ்க்கு அப்போஸ்டஃபி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கவனமாக படித்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாதான் பப்ளிக் எக்ஸாம் அப்போ உங்களால் மெமரி போயமை சூப்பராக எழுத முடியும். மெமரி போயம்லையும் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும். ஸோ இதோட நம்மளுடைய பார்ட் 3 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து நாம பார்ட் 4 பார்க்கலாம். பார்ட் 4 இது வந்து 8 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் கேட்கக்கூடியது சப்ளிமெண்ட்ரி எய்தர் ஆர்ல கேட்பாங்க. ஸோ நீங்கள் 7 யூனிட்ஸ்க்குமே சப்ளிமெண்ட்ரி தரவாரிங்க. சென்டம் எய்ம் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது 2 விட்டுறலாம், 3 படிக்காமல் விட்டுறலாம்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. ஏன்னா எந்த 2 வேணாலும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சென்டம் எய்ம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 7 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய எல்லா போயம், ப்ரோஸ், எல்லா சப்ளிமெண்ட்ரி, எல்லா கிராமர்ஸ்லையும் நீங்கள் தரவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களால் எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ சப்ளிமெண்ட்ரி வந்து உங்களுக்கு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்து அது எஸ்ஏ டைப்பில் எழுத சொல்லுவாங்க. அது எய்தர் வரும். ஸோ அதில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச, உங்களுக்கு அந்த நேரம் உங்களுக்கு எழுதுறதுக்கு டைம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு டாப்பிக்கை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் சூப்பராக எழுதிடுவீங்க. ஸோ அதில் 8 மார்க்ஸ் வந்துடும். ஸோ சப்ளிமெண்ட்ரி நல்லா பண்ணிடுவீங்க. அடுத்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க, ஆர் போயம் கொடுத்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன்னா ஏதாவது ஒரு பேசேஜ் புக்கில் இருந்து இல்லை எங்கேருந்து வேணாலும் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜை நீங்கள் நல்லா படித்து அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா போயம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க, போயமில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஷனுக்கு நீங்கள் அந்த போயமை படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் இந்த பேசேஜுக்கு கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவீங்க. பிகாஸ் சில நேரம் போயம் நமக்கு வந்து புரியும், சில போயம்ஸ் புரியாத மாதிரி இருக்கும். பட் பேசேஜ் வந்து நம்ம நல்லா படித்து பார்த்தா உங்களுக்கு 1க்கு 2 தடவை படிச்சிங்கன்னா இந்த கேட்டிருக்க கொஷினுக்கான ஆன்சர் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ போயம் காம்ப்ரிஹென்ஷனை விட பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
நீங்கள் அந்த கொஷினை படித்து அதுக்கான ஆன்சரை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவே இருக்கலாம் நம்ம எழுதின ஆன்சர் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில ஸ்டூடெண்ட் போயம் காம்ப்ரிஹென்ஷனை ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ என்ன கேட்டால் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் அந்த கொஷினுக்கு நீங்கள் ஈஸியாக பேசேஜ்லேருந்து ஆன்சர் எடுத்துடலாம். பட் போயம்க்கு அப்படி கிடையாது. இல்லை நான் போயமாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவேன், எனக்கு ஐ எம் கம்ஃபர்டபுள் வித் போயம்னாலும் அது நீங்கள் முழுக்க முழுக்க அந்த கொஷின் பேப்பரை பாருங்கள், எது ஈஸியாக இருக்குது, காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியாக இருக்கா இல்லை போயம் ஈஸியாக இருக்கா. ஸோ அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ படித்து பார்த்துட்டு எதுக்கு ஆன்சர் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த கொஷின் நம்பரையும் அந்த ஆப்ஷனையும் மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷின் பேப்பரில் உங்களுடைய ஆன்சரை ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பார்ட் 4ல் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷினையும் நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ இதோட பார்ட் 4 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரியில் தரவாக இருக்கணும், கொஷின் ஆன்சர்ஸில் தரவாக இருக்கணும். அண்ட் கிராமர் பார்ட் நான் சொன்ன மாதிரி அதுக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் 1 மார்க் வந்து எல்லாமே நீங்கள் சின்னதுலேருந்து படித்தது தான் உங்களுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அண்ட் பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் அந்த செக்ஷன் 4ல் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட், சம்மரி, பிக்சர் காம்ப்ரிஹென்ஷன், நோட்டீஸ் ரைட்டிங், இமெயில் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங், எரர் ஸ்பாட்டிங். ஸோ அதெல்லாம் நீங்கள் உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதில் வெல் வெர்ஸ்ட் ஆயிருவீங்க. அண்ட் கொஷின் பேப்பரை பார்க்குறப்ப உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத பார்த்து டிசைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக வரும். ஸோ எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் சரி, எல்லா எக்ஸாமும் சரி ஈஸியாக வரும். இங்கிலீஷ் எக்ஸாமை சூப்பராக எழுதுவீங்க. கண்டிப்பாக சென்டம் வாங்குவீங்க, உங்களால் சென்டம் வாங்க முடியும். அண்ட் மெயினாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழில் வந்து எழுத்து பிழை வருதோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ எந்த கொஸ்டின் ஆன்சராக இருந்தாலும் சரி, பேராகிராஃப் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த கிரியேட்டிவ் ரைட்டிங் பார்ட்டாக இருந்தாலும் சரி, கிராமர் எரர்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா நீங்கள் நிறுத்தி நிதானமாக பொறுமையாக உங்களுடைய எக்ஸாம்ஸை எழுதுங்க. நல்லா உங்களுடைய ப்ரெசன்டேஷனை கொடுங்க. எல்லாத்துக்கும் எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் கிராமர் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் சென்டம் ஆக முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஆல் தி பெஸ்ட், ஸ்டடி வெல் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.